அவர்களுடைய தரப்பு கோரிக்கையாக இருக்கிறது. 2009 நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அதற்கு பிறகு தேர்வான ஆசிரியர்களுக்கும் கிட்டத்தட்ட 3700 ரூபாய் வரைக்கும் இந்த சம்பள வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கிறது. குறிப்பாக இடைநிலை ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு இந்த சிக்கல் அப்படிங்கிறது இருக்கிறது. ஏனென்றால் ஒரே நிறுவனத்துல ஒரே மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஆனால் 2 விதமான சம்பளம் கொடுக்கும்போது என்ன மனநிலை பாதிப்பு இருக்குமோ அந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையில தொடர்ந்து ஆசிரியர்களுடைய கோரிக்கை இருக்கிறது. 2009க்கு பிறகு இருந்து இந்த போராட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நிலையில தற்போது கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கைகளை வைத்து அவர்கள் முன்னிறுத்தி போராட்டத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இது போன்ற காலகட்டத்தில் தேர்தல் நெருக்கத்துல எப்படியாவது தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்த கூடிய வகையில் அவங்களுடைய போராட்டம் இருக்கும். அதற்கு பிறகு அரசு அவர்களுக்கான வாய்ப்புகள் என்ன பட்சத்தில் இருக்கின்ற அந்த தேர்தல் வாக்குறுதியாக மீண்டும் கொடுப்பார்கள் அல்லது முடிந்த அளவுக்கு அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை அரசு சார்பில் எடுப்பார்கள். எனவே அதை முன்னிறுத்திதான் தற்போது இந்த போராட்டமானது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய தினத்தில் திடீரென்று டிபி அதாவது பள்ளி கல்வி வளாகத்தில் இயக்குநர் அலுவலகத்தில் இந்த போராட்டம் நடைபெற்றது. தற்போது அரசு அலுவலகம் இருக்கக்கூடிய எதிர்த்து செல்லக்கூடிய அரசு அதிகாரிகளினுடைய அந்த கவனத்தை பெறக்கூடிய வகையில இந்த போராட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் குறிப்பாக இது பிரதான சாலை காமராஜர் சாலை அப்படிங்கிறது சென்னையினுடைய மைய பகுதியாக கடற்கரை மெரினா கடற்கரை செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏராளமான அரசு பேருந்துகள் செல்லக்கூடிய ஒரு வழித்தடம், குறிப்பாக பள்ளி கல்லூரி என்று சொல்லக்கூடிய 3 கல்லூரிகள் இருக்கக்கூடிய பிரதான சாலை. இப்படிப்பட்ட ஒரு சாலையில திடீரென்று இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பையும் பொதுமக்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த தேர்தல் அறிக்கையில இடம்பெற்ற அந்த கோரிக்கையை குறிப்பாக 311 என்ற திமுக தேர்தல் அறிக்கையில இதை இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதான தகவலாக சொல்லப்படுகிறது. எனவே இதை உடனடியாக அரசு செவிசாய்த்து இவருடைய அந்த சம வேலைக்கு சம ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 4 ஏசி ஒரு டிசி என்று பல்வேறு காவல்துறை அதிகாரிகள் இங்க இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தை கலைக்க முடியாத சூழல்ல ஒவ்வொரு ஆசிரியரும் தற்போது குண்டுக்கட்டாக அவர்கள் தற்போது பேருந்தில் ஏற்றி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வேல்முருகன், போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் ஏற்றி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக நடைபெறக்கூடிய இந்த பிரதான விஷயமே அரசிடம் இதற்கான பேச்சுவார்த்தையை நடத்தி சுமூக தீர்வு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஆசிரியருடைய கோரிக்கை. ஆனால் ஏற்கனவே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது அரசு தரப்புல நடத்தியிருந்தாலும் கூட இவர்களுடைய அந்த கோரிக்கை அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற அவர்களுடைய ஆதங்கம் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. எனவே இன்றைய தினத்திலும் இந்த கைது நடவடிக்கை என்பது இருக்கும். அதற்கு பிறகு அவர்களை சமுதாய நிலைய கூடங்கள்ல வைத்திருந்து இன்று மாலை விடுவிப்பார்கள். பிறகு நாளை மீண்டும் போராட்டம் இருக்குமா இல்லை என்பது குறித்து இந்த அரசு தரப்புல மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் என்பது கிடைக்கப்படும். ஆனால் தொடர்ந்து அரசினுடைய இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுடைய அந்த நிதிநிலை கருத்தில் கொண்டே தற்போது இந்த ஊதிய பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்று அரசு தரப்புல தெரிவிக்கிறார்கள். எனவே ஆசிரியர்களுடைய போராட்டத்தை பொறுத்தவரைக்கு அவர்களுடைய தரப்பில் குறிப்பாக இந்த சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்கவில்லை என்ற அந்த ஒற்றை கோரிக்கையாக இருந்தாலும் கூட அரசு இதற்கான ஒரு கால அவகாசத்தை கொடுத்து விரைந்து எப்பொழுது இந்த பிரச்சனை சீர் செய்யப்படும், எப்பொழுது தங்களுக்கான சம ஊதியம் வழங்கப்படும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் ஒருவேளை இந்த கோரிக்கை அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையில தொடர்ந்து இடுபறி நீடித்தால் மீண்டும் நாளையும் போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக ஆசிரியர்கள் தரப்புல தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஆங்காங்கே எந்த பகுதியிலிருந்து ஆசிரியர்கள் ஒன்று கூடி வருகிறார்கள் என்பது ஒரு சவாலான ஒரு சூழல்ல காவல்துறை தனித்து அதை தடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருக்கு. அதனால இது போன்ற திடீர்னு சாலை மறியல்கள் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு அவர்களை முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டிய பணி அப்படிங்கிற ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கக்கூடிய நிலையில அதற்குள்ளாகவே இந்த போக்குவரத்து பாதிப்பு கடுமையாக ஏற்படுகிறது. எனவே விரைவாக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஆசிரியருடைய தரப்பு கோரிக்கையாக இருக்கிறது. விரிவாக கள சூழலை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.